ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை வேண்டும் என்றும் இதை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த திருநாளில் இந்த விவாதம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சல்லிக்காசு என்று அழைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டாகி, ஏறுதழுவுதல் என்று அழைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டாகி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இது தொடர்பான விவாதம் நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமும் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இது குறித்து இணையதளத்தின் மூலமாக உரிமைக்குரல் பாஸ்கரன்@gmail.com கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குமரன் செஞ்சியிலிருந்து அனுப்பியிருக்கிறார். இன்னும் சில தலைமுறைக்கு பின்தான் இது மாறும் என்று நினைக்கிறேன் என்று அவர் எழுதியிருக்கிறார். வினோத் என்கிறவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். Full cash should become dangerous game. All the fellows in the ground should be trained and attend class for more than 60 hours training. 60 மணி நேர பயிற்சி வழங்கப்படுகிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது, therefore their life to be insured by organizer. மூன்றாவது வந்து, organizer should cash and deposit ₹50 lakh to be used for any miscellaneous. Fourth வந்து, if there is any government violation, organizer asserts to be attached, so all type of life safety measures are taken, there will not be any sorrow in the life of people அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் வினோத். நம்ம உங்க கருத்துக்களோடு அவருடைய கருத்துக்களையும் நாம் பார்வையை அனுப்ப வேண்டும். நீங்க வந்து ஒரு கருத்து வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த விளையாட்டு வந்து அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருந்தீங்க. இதுல வந்து ராஜமுத்திரியோட பத்திரிகை ஆசிரியர் நம்பி புகழேந்தி வந்து எழுதியிருந்தார், இது முல்லை நில மக்களின் வீர விளையாட்டு, முல்லை நில மக்களின் வீர விளையாட்டு, அதனால அங்க தோன்றி அங்க இருந்து வளர்ந்து வந்திருக்கு. நான் என்னமோ கலித்தொகையிலையும் புறநாட்டிலையும் உதாரணம் காட்டுறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில வந்து அவரு இல்ல சரி பரவாயில்ல இல்ல அவர் சொல்லியிருந்தா கூட வரலாற்று உண்மை தானே. சரி, வரலாற்று உண்மைகளை யார் யார் வாயிலாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. சரி, உண்மை யாருக்கு சொன்னாலும் சரி ஐயா, செய்தி தானே முக்கியம், நமக்கு கதை முக்கியம் இல்ல கருத்து தான் முக்கியமாகல, அது மாதிரி. சரி, அதற்கு பிறகு இப்பொழுது மணி என்கிறவர் கருத்து இருக்கிறார். 1000 பேர் மிரட்டி, 500 பேர் விரட்டி, 80 பேர் சூழ்ந்து, 50 பேர் வீழ்ந்து, கண்மண் தெரியாமல் ஓடிய களைப்பில் நாக்கு தள்ளி கடைசியில் பாவம் தானே அடங்கிய காளையை தான் அடக்கியதாக பீத்திக் கொண்டான். இது நான் சொல்லலைங்க, நெட்ல ஒரு நண்பர் சொல்லி இருக்கிறாரு. இது என் கருத்து, அவருக்கு என்னுடைய ஆதரவு கருத்து. இன்னொன்னு சொல்றேன், அதுல வந்து 2 பேர் உயிரை இழந்து 250 பேர் காயப்பட்டுன்றதை ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆமா, அதனுடைய புள்ளிவிவரம் என்னுடைய பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இது தமிழக வீர விளையாட்டு பாதுகாப்பு குழு நிறுவனராக இருக்கிற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கண்டரமாணிக்கத்தை சேர்ந்த KR அம்பலத்தரசு ஜல்லிக்கட்டு பேரவை தமிழ்நாடு அமைப்பினுடைய தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்ததற்கு பிறகுதான் இந்த அனுமதி கிடைத்திருக்கிறது. இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் எப்படிதான் போராடி அனுமதி பெற்றுத்தான் இந்த விழாவை நடத்துகிறார்களா என்பது ஒரு கேள்வியாக அமைகிறது. இல்ல, ஒரு ஆண்டும் இந்த விழாவை ஒழுங்குபடுத்துறதுல விலங்கு நலன் பேணக்கூடிய ஆர்வலர்கள் இருக்காங்களே, அவங்க எடுக்கிற முயற்சியின் காரணமாக அதை தொடர்ந்து ஒழுங்குபடுத்தி விட்டு வராங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் பண்ணிருக்காங்க அந்த 77 கண்டிஷன்ஸ். இன்னும் ஒரு 2 வருஷம் பொறுத்து இன்னும் சில கண்டிஷனை இம்போஸ் பண்ணலாம். அதாவது என்ன பிரச்சனைன்னா, இது மக்களுடைய கலாச்சார திருவிழா என்பதை காட்டிலும் இப்பொழுது நம்முடைய லெமுரியன் சொன்னது போல 180 கிராமங்கள், அந்த 180 கிராமங்கள் இதற்கு ஜல்லிக்கட்டுக்கு பெயர் போன கிராமங்கள். அங்கே அதனுடைய வாழ்வாதாரம், வளர்ச்சி, அதனுடைய இவைகள் வணிகம், இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிற காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் இதை பெரிதாக கருதி எங்கள் ஊரினுடைய அடையாளமே இதை சார்ந்துதான் அமைகிறது, அதை இழக்க நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்வதை வேண்டுமானால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வணிகத்தை சார்ந்து இந்த விளையாட்டை கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் என்பது ஒரு கருத்து இருக்கிறது. அது என்ன, அது குறித்து என்ன சொல்றீங்க? அப்ப கூட வணிகத்தை சார்ந்து அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்க, வணிக உலகம் ஆக்குறீங்க, இந்த விளையாட்டை வணிகமயமாக்குறீங்க. அதுதான் அங்கிருந்து நான் என்ன சொல்றேன்னா, இது அந்த பகுதி மக்களுடைய கலாச்சார திருவிழா.
தோழர் சொன்ன மாதிரி குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 5 பகுதியான நிலங்களில் வாழக்கூடியவங்களுக்கு செப்பரேட்டா சில நாகரிகங்கள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள் இருக்கு. அவங்கவங்க அந்தந்த கலாச்சாரத்தை பேணுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுமிராண்டித்தனம் மாதிரி தெரியுது. ஏன்னா இது பல தலைமுறை மாறி வந்துகிட்டு இருக்கு. இல்ல, நான் காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்னவில்லை என்றாலும் சொன்னால் கூட ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இதுக்கும் நாம வந்து இலக்கியங்களைத்தான் நாட வேண்டி இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா குறவை கூத்தும் ஏறு தழுவுதலும், அதாவது இந்த குறவை கூத்தும் என்று சொல்லுகிற பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அந்த மகளிர்கள் அந்த குறவை இடுகிற ஒரு தன்மையை நிறைவேற்றி அதை உற்சாகப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த காளையர்களுக்கு, காளையை அடக்க வந்த காளையர்கள் என்கிற ஒரு பெயரே இந்த காளைகளை அடக்கக்கூடியவர்கள். அதனாலதான் அந்த காளையர்கள் ஆண்களுக்கு மற்றொரு பெயர் காளையர்கள் என்று இருப்பதாக நாம் கருதினாலும் கூட இந்த குறவை கூத்தும் என்று வழங்கி வருகிறது. நீங்கள் இலக்கியத்தில் படித்திருக்கிறீர்களா? இந்த ஏறு தழுவுதலுக்கு முன்பாக இந்த குறவை கூத்தும் ஒரு சடங்கு சம்பிரதாயமாகவே அவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி எடுப்பது என்பது, அதை உடலை பக்குவப்படுத்துவது என்பது, அதற்கு முன்பாக அந்த உற்சாகம் எப்படி வருகிறது என்று சொன்னால், பெண் மகளிர்கள் குறவை இடுவதின் மூலமாக உறவினர்கள் அல்லது தான் மணந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் இவர்களுக்கு அந்த உற்சாகத்தை குறவையின் மூலமாக கொண்டு வந்து அந்த எனர்ஜி என்று சொல்லக்கூடியதை ஊட்டுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஊட்டுகிறார்கள். நீங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் தேடுறீங்க? இல்ல, அது நியாயமா இருக்கு. இதுல அந்த நானே இலக்கிய முழுக்க 1-2 வார்த்தையாவது பார்க்க உங்களுக்கு புரியணும். ஏன்னா இன்னைக்கு தமிழை மறந்தவர்கள், இலக்கியத்தை மறந்தவர்கள், சொற்களை மறந்தவர்கள் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக திடீர்னு ஒரு வார்த்தையை போடணும்னு போட்டேன். இப்ப இவர்கள் 2 பேர் பேசுகின்ற பொழுதும் எனக்கு ஒரு நெருடலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. என்ன நெருடல்? எப்படி என்றால், இப்ப நாம் பேசுகின்ற அத்தனை காப்பிய விஷயங்களிலும் தமிழர்களுடைய மூதாதைய பண்பாடு என்கின்ற அடிப்படையிலுமே இந்த விளையாட்டு என்பதை அனைவருக்குமான ஒரு வீர விளையாட்டாக எக்காலத்திலும் இதனை அனுமதித்தது இல்லை. ஒரு முக்கியமான விஷயமாக நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய கடமையாகவும் நான் கருதுகிறேன். நான் வெறும் சமூக ஆர்வலர் மட்டுமல்லாமல் சமூகத்திற்கான ஒரு இயக்கத்தை நடத்துபவனும் கூட என்கின்ற அடிப்படையில் இதில் இவர்கள் என்ன கருத்து சொல்ல போகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், உலகத் தமிழர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒரு வெகுஜன மக்கள் எக்காலகட்டங்களிலும் இந்த விளையாட்டில் விளையாடுவதற்கு கூட அனுமதிக்காமல் இருந்த காரணத்தினாலே அவர்கள் இந்த வீர விளையாட்டிற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு நோக்கிலே காலம் பதிவு செய்திருக்கிறது என்ற உண்மை ஒன்று இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு இயக்கம் நடத்துற காரணத்தால சரியான நேரத்தில் சரியான பதிவு, அதாவது அங்கே தீண்டாமை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த வீர விளையாட்டுகளிலே கூட ஆதிதிராவிடர்களை சேர்க்காமல் அல்லது அந்த தீண்டாமையை கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டை நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற வரையில் அடைந்த பிறகு கூட 1956க்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும், 56, 57களிலே தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவெடுத்து அக்காலகட்டத்தில் இருந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய காலத்திலே இதற்கான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் படிப்படியாக விளையாட்டிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வேதனையை சுமந்து கொண்டுதான் நாங்கள். சரி, அப்போ இது வந்து ஒரு குழுக்கள், அதாவது ஊர்ல ஒரு குழு இருப்பாங்க, அந்த குழுக்களின் மூலமாக நடத்தப்பட்டு அது விரிவுபடுத்தப்பட்டது. அதே போல உங்கள் குழுக்கள் இந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதை உங்கள் விளையாட்டாக சொந்தமாக்கி கொண்டிருக்கலாமே. ஒட்டுமொத்தமான வீர விளையாட்டாக இருக்காது. அவர்களுக்கு வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதற்கான மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்திருந்த ஒரு சமூகத்திலே நீங்க பிரச்சனையை திசை திருப்புகிறீர்கள். உங்கள் குழுக்களிலும் நீங்கள் குழுக்களாக மாறி மறவர்களாக சேர்ந்து வீரர்களாக சேர்ந்து உங்களிலும் வீரர்கள் இருக்கிறார்கள், உங்களிலும் படை நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் நீங்கள் இந்த விளையாட்டை நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களிடத்திலே மக்கள் அதற்கான விளையாட்டுகள் நிறைய இருந்தன. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆயுதங்கள் என்பது கூட இசைக்கருவிகள் மட்டும்தான் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்து, நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர், எனக்கு அதை நன்றாக தெரியும் என்கின்ற அடிப்படையில் பேசுகிறேன். இன்று அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தவர்களுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1932ஆம் ஆண்டுக்கு பிறகுதான், வட்டமிசை மாநாட்டிற்கு பிறகுதான் இதை கலந்து கொள்வதை பற்றி எல்லாம் பேச்சுக்களே நடந்தது. இல்ல, ஒவ்வொரு குழுக்களிலும் ஒரு திறமை ஒளிந்திருப்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த வகையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆதிதிராவிட சகோதரர்கள் மத்தியில் இசை ஞானம் விரீதமாக அதிகரித்து வந்திருக்கிறது என்பதையும் நாம், அதே தென் மாவட்டத்தில் இருந்து வந்த இளையராஜா அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் இசை பேராற்றல் ஒளிந்திருந்திருக்கிறது. ஆக ஒவ்வொரு குழுக்களிடம் இந்த திறமைதான் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அதனை பயன்படுத்துகிறார்கள். நீங்க சமீப காலமா பாத்தீங்கன்னாக்கா இந்த சல்லிக்கட்டு விளையாட்டிலே
எல்லோரையும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு ஏறத்தாழ ஒரு 14 ஆண்டு காலம் இந்த குறிப்பிட்ட மக்கள், நீங்கள் சொல்லுகின்ற அந்த குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய திறமையை காட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பார்வையாளரின் அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? பெயர் சொல்லுங்க. ஓமாணிக்கம், உங்க தொலைக்காட்சி பெட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிடுங்க. மாணிக்கம், ஓ பன்னீர் சொல்லும் மாதிரி ஓ மாணிக்கம் வச்சிருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்க மாணிக்கம். ஓ மாணிக்கம், சொல்லுங்க மாணிக்கம். சேலம் மாவட்டம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, கருத்துக்களுக்கு நேரா வாங்க. சல்லிக்கட்டு என்பது ஒரு வீர விளையாட்டு. சரி, அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள், புதிய கருத்தா உங்க கருத்தை சொல்லுங்க. புதிய கருத்து. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சல்லிக்கட்டு என்பது கவுறு போட்டு விளையாடுவது. ஒரு பக்கம் 6 நபர்களை நிறுத்தி சரி அந்த அடிப்படையில் விளையாடும் போது சேதாரம் அல்லாத மக்களை வீர விளையாட்டை காய்ச்சது நல்ல ஆலோசனையா இருக்கணும்னு கருத்தை பதிவு பண்றேன். அது ஒரு பெண்டீர் விளையாட்டுன்னு தானே சொல்லுவாங்க. பெண்கள் இந்த பக்கம் ஒரு 6 பெண்கள், இந்த பக்கம் ஒரு 6 பெண்கள் சொல்லுவாங்க. நீங்க அது வீர விளையாட்டுன்னு சொல்றீங்களே, கயிறு இழுக்கிறத பத்தி தானே சொல்றீங்க நீங்க. அத இந்த உறுப்புகள் உடல் பாதிப்பு இல்லாத இந்த ஜல்லிக்கட்டை மக்களுக்கு எடுத்து சொல்லுவது சரி, அது ஒரு விளையாட்டுங்க. அதையே போய் வீர விளையாட்டுன்னு சொல்லிட்டு வந்து உங்க மாவட்டத்தின் சார்பா அந்த மாவட்டத்தை இது பண்றீங்க. நன்றி, நன்றி, வணக்கம். ஓ மாணிக்கம். இந்த ஓ மாணிக்கம் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. அதாவது மக்கள் பல்வேறு தேசிய இனங்களையும் அந்த தொழில் வாரியாக மதத்தின் அடிப்படையில் தொழில் வாரியாக பிரிக்கப்பட்டும் பணி இருக்கிறாங்க. சரி, அதுல தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்றெல்லாம் கடந்த கால நிலைமை. இந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பகுதி மக்களுக்கும் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தனி கலாச்சார பண்பாட்டு விழாக்கள் உண்டு. சிலம்பு சில பேர் தான் கத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல. சிலம்பு அது குலத்தொழில், குடும்ப தொழில். சின்ன குஞ்சு குளம் மாதிரி குழந்தை பிறந்ததுன்னா உடனே தோப்பில் கொண்டு போய் நிக்க வச்சு அந்த சிலம்பு கத்து கொடுப்பாங்க. அப்படி இருந்தது ஒரு காலகட்டம். மாறி வரக்கூடிய உலக சூழ்நிலை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன. சரி, இப்ப நான் சொல்ற மாதிரி அந்த சிலம்பு சில குழுக்கள் தான் ஆடினார்கள் என்று சொல்லுகிறீர்கள். அந்த குழுக்களை ஆடிய குழுக்கள் தற்காப்பு கலை. அது அதற்கு எந்த குழுக்கள் ஆடினார்கள்? தேவர் ஆடுவாங்க. தேவர்கள். தேவராட்டம்னே பேர் அது. தேவராட்டம் என்று தேவராட்டம்னே பேர் இருக்கு. சரி, இந்த பக்கம் வந்த படையாச்சி அது மாதிரி பண்ணுவாங்க, கவுண்டர் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு சிறப்பாக வேற வித்தியாசமான இடம் அதை சொல்லி கொடுக்கிற இடம் வந்து வாத்தியார்னுவாங்க. வாத்தியார் தோட்டத்திலிருந்து சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் வந்து பொதுமைப்படுத்தியாச்சு. இப்ப எல்லாரும் கத்துக்கிறாங்க. எல்லாரும் நீங்க சொன்ன இளையராஜா வர மாதிரி எல்லாருமே வர்றாங்க. அந்த காலத்திலே உண்டுங்க. பண்டிட் அயோத்திதாசர் யார் அவரு, பாபுலே யார் அவரு, நந்தனார் யார் அவரு, அந்த மாதிரியே இருக்கு. அந்த காலத்திலே திறமை உள்ளவர்கள் இந்த சமூகத்தில் எதிர்நீச்சல் அடிச்சு மேல வராங்க. இந்த சமூகத்தினுடைய நெருக்குதலுக்கும் அவங்க ஆளாகிறாங்க. வாஸ்தவம் தான். இன்னைக்கு we are living in 21st century, 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இருக்கோம். இது ஒரு வீர விளையாட்டு அப்படிங்கிற ஒரு சமுதாய திருவிழா மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ஜாதியின் விளையாட்டாக இன்னைக்கு இல்ல ஜல்லிக்கட்டு, ஒரு சமுதாய திருவிழாவாக மாறி போச்சு. ஆனா மாறி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த குத்து சண்டைகள் கூட சென்னை பகுதிகளில் கூட குத்துச்சண்டைகள் அது ஒரு பிரிவினர், ஒரு சமூக பிரிவினர் அந்த குத்துச்சண்டையை வந்து 2 பிரிவாக செய்து இடியாப்ப நாயக்கன் பரம்பரை, சார்பட்டா பரம்பரை சொல்லுவாங்க. இடியாப்ப நாயக்கர் பரம்பரை, சார்பட்டா நாயக்கர் பரம்பரை, சரியா சொல்றேன். 2 பிரிவாக பிரிஞ்சு இவங்க ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க, இவங்க ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. அது என்ன அது இடியாப்ப நாயக்கர் பரம்பரை அடி ஒவ்வொரு இடி மாதிரி விழுமா? அது ஒரு பெரிய பின்னணியே இருக்கு. பின்னணியே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் உண்டு. அது ஒரு ஜாதியினுடைய கலையாக பண்பாடாக இருந்த காலம் போய் இன்னைக்கு சமுதாயத்தின் கலையாக சமுதாய பண்பாடாக மாறி போச்சு. அதாவது ஒரு சமூகத்தில் இருந்தது, ஒரு நாயகர் சமுதாயத்தில் இருந்தது. அது இப்ப ஒட்டுமொத்தமா எல்லா சமுதாயம் இப்ப எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாதியாரை வச்சுட்டு ஒரு குழுவை நடத்திட்டு வந்தாங்க. சரி, அது வந்து 19ஆம் நூற்றாண்டு காலத்துல வந்து இடியாப்ப நாயக்கர் பரம்பரை அப்படின்னு வந்தாங்க. அது என்னன்னாக்கா புதன்கிழமை ஒரு பாத்தியா பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வியாழக்கிழமை பாத்தியா. அது என்ன பாத்தியா? திடீர்னு நாயக்கர் இடியாப்ப நாயக்கர் வந்து பாத்தியா முஸ்லிம்கள் காலம் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த நாயக்கர் காலம் என்பது பிற்கால நாயக்கர். அதுக்கு ஒரு பின்னாடி நாயக்கருடைய காலத்துக்கு நீங்க சம்புராயர் ஏதோ குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆமா, அதையெல்லாம் தாண்டி ஏறத்தாழ 27 நாயக்கர் வம்சங்களுக்கு பிறகு வந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்பதான் இந்த கலையை நுழையுது இங்க. அப்போ வந்து எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவா மாறுவாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கின்ற இதர மக்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு குழு உண்டாக்குனாங்க. இதுதான் அதனுடைய பாரம்பரியம். சார்பட்டா பரம்பரை என்பது அதை வச்சு இப்ப இது பார்த்துட்டு இருக்கிற சென்னை சுற்றுப்புறங்கள்ல வட மாவட்டங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒவ்வொரு ஊராக இருந்தாலும் சரி, மற்ற பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த 2 குழுவுமே இருக்கும். அப்ப அங்க வந்து அதில் சாதியம் துணித்து இருக்கவில்லை. ஒரு குழுவின் தலைவருடைய பெயரை வைத்துட்டு தான் அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டாங்க. சகோதரர் ஐயா சொன்னதுல வந்து
இந்த மகாத்மா ஜோதிபாய் பூலே பத்தி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜோதிபாய் பூலே ஜோதிபாய் பூலே அவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அயோத்திதாஸ் பண்டிதரையும் இந்த இடத்துல சொன்னது மிக்க நன்றி. நான் சொல்லி ஆகணும் இல்லைங்களா. மகாத்மா ஜோதிபாய் பூலே என்பவர் வந்து நமக்கு கிடைத்த வெந்தாடி வந்த தந்தை பெரியார் அவர்களை போன்றவர் மராட்டிய மாநிலத்தில் உண்மையிலே மதிப்பு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவர் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் அங்கு போராடினார் என்கின்ற உண்மையை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த இடத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தை நாம் அயோத்திதாஸ் பண்டிதரோடு இணைத்து பேசுகின்ற ஒரு சூழல். அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்கள் ஜல்லிக்கட்டிலே அனைத்து தரப்பு மக்களையும் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்பதனை அப்பொழுது இருந்த வெள்ளைக்கார ஆட்சியாளர்களுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். ஞான அலைசிஸ் அவர்கள் எழுதிய எந்த பகுதியில் இரண்டாவது எந்த பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு? அவர் வந்து திருப்பத்தூர் பகுதியில் வந்து அவர் அதிகபட்சமாக தென்னிந்திய சாக்கைய திருச்சபை என்கின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வந்திருக்கிறார். அந்த காலகட்டங்களில் விளையாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும், அனைவரையும் இணைத்துக் கொண்டு விளையாட்டுகள் நடத்த வேண்டும் என்கின்ற தன்னுடைய வாதத்தினை அனைவர் மத்தியிலுமே எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் ஞான அலைசிஸ் அவர்களுடைய புத்தகத்தில் 2வது வால்யூமிலே தெளிவாக இருக்கு. நீங்க அதை தெளிவா படிச்சிருக்கீங்கன்றத நிரூபிக்கிறீங்க. ஒரு பார்வையாளருடைய அழைப்பு. வணக்கம், எங்கிருந்து அழைக்கிறீங்க? பெயர் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க வெங்கட்ராஜ். நிகழ்ச்சிக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்து. சரியான நேரத்துல ஒரு சரியான சமூக பிரச்சனை எடுத்துருக்கீங்க. சரிங்க. உங்களுடைய மாட்டுக்கிட்ட போய் என்னங்க வீர வேண்டியிருக்கு? சிங்கத்தை போய் பிடிச்சி விளையாடுனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு அவன் வந்து டாஸ்மாக் கடையை மூடணும்னு போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு அதுல வீரத்தோட ஒரு சிலர் போராடுறாங்க. அதை போராடாம சும்மா தண்ணி அடிச்சுட்டு போய் மாடோட போய் விளையாடுறது, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு பாரம்பரியம் ஒத்துக்கிட்டா அப்புறம் நம்ம என்னதான் நம்ம எந்த இல்ல இப்போ இந்த நிபந்தனைகளில் வந்து குடித்து விட்டு இந்த விளையாட்டுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. ஆமா. இன்னொன்னுங்க, கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் அதை வந்து ஆதரிக்க கூடாது. பண்பாடு சரியான நிலையில இருக்கக்கூடிய ஆதரிக்க கூடாதுன்னு சொல்றேன். அதில் உள்ள தவறுகளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். சரி சரி சரி. உங்களுடைய கருத்தாக நீங்கள் இதை தெரிவித்திருக்கிறீர்கள். நன்றி வெங்கட்ராஜ். அதாவதுங்க ஐயா, இப்போ அந்த நேரு அவர் சொல்றாரு ஆதரிக்க கூடாதுன்னு. நம்ம மாறி வர சூழ்நிலைக்கு தகுந்தபடி கலாச்சார பண்பாடை பாதுகாக்கிற முறையில இருந்து கொண்டே அதை நவீனப்படுத்துறது அல்லது பாதுகாப்பா பண்றதுக்குள்ள ஏற்பாட்டுக்கு போயிட்டா என்ன? சமுதாயத்துக்கு தானே நாம சமுதாயத்தில இருந்து நம்ம அந்நியப்பட்டவர்கள் அல்லவே. இன்னைக்கு இவரு பேசுறதுங்கிறது 21ஆம் நூற்றாண்டு நின்றுட்டு பேசுறாரு. இந்த கலை என்பது, இந்த நிகழ்வு என்பது பல நூற்றாண்டுகளாக நடந்துட்டு வருது. ஆரம்பத்துல ஒரு பொது உடைமைவாதியாக நினைச்சுக்கிட்டு பேசியிருக்காரு. அதாவது இல்ல, ஒரு பொது உடைமைவாதி, ஒரு சீர்திருத்த ஒரு இயக்கம் நடத்துகிற நீங்க ஏன் இது நிகழ்காலத்துக்கு வாங்க பொருள் முதல்வாதத்தை முன்வைக்கக்கூடியவர். அதாவது நீங்க அந்த காலகட்டத்தில் உள்ள ஜல்லிக்கட்டு இல்ல இப்ப இருக்கிறது. இப்ப எவ்வளவோ சேஞ்ச் ஆகி போச்சு. போறதுக்கு முன்னாடி டாக்டர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அப்புறம் அவரை செக்யூர் பண்ணணுங்கிறாங்க, ஆர்கனைசர் பொறுப்பாரிங்கிறாங்க. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு அந்த காலத்துல உள்ளது நீங்க யோசனை பண்ணிட்டு இப்ப காட்டு அப்படின்னு சொல்லி இனிமேல் ஆதரிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். இல்ல இல்ல, பழக்க வழக்கங்களிலே இருந்து பல மாறுதல்களை ஏற்படுத்தி இந்த விளையாட்டுகளை மேன்மைப்படுத்திய கூடிய விளையாட்டாக விலங்கு மனிதன் என்கிற ஒரு இந்த காம்பினேஷனே சரியா இல்லைன்ற மாதிரி தான், இந்த ஒப்புமையே சரியா இல்லைன்ற மாதிரி தான் இன்றைய சமூகங்களுடைய கருத்து. விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை. இன்னைக்கு ஐயா சொன்னாங்களே, ஸ்பெயின்ல பாத்தீங்கன்னா அந்த மாட்டை குத்தி கொன்றுவாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல, அந்த விலங்குக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சமீப காலங்களில் திரைப்படங்களில் விலங்குகளை பயன்படுத்துவது அல்லது துன்புறுத்துவது, பயன்படுத்துவதே தடை செய்யப்பட்டிருக்கிறது. குதிரையை ஒரு பழைய ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா, ஒரு போர்க்கால காட்சி எடுக்கணும்னா யானைகள் வர வேண்டும், குதிரைகள் வர வேண்டும், இந்த யானை களிர் இவைகள் எல்லாம் காட்ட வேண்டும். ஆனா இப்போ அதெல்லாம் தடை செய்யப்படும். கிராபிக் அனிமேஷன்ல தான் கொண்டு வர்றாங்க. கிராபிக் அனிமேஷன்ல தான் குதிரையும் யானையும், சமீபத்துல வந்து கும்கி யானை கூட பாத்தீங்கன்னா கிராபிக் கும்கி தான் போட்டுட்டு இருக்குது. நிஜ யானையை காட்டுறதுக்கு பல தடைகள் இருக்கு. அப்படி ஒரு நிழல் படத்திலேயே இவ்வளவு தகராறு வருதுன்னா நிஜத்துல எப்படி அனுமதிப்பது? நவீன தொழில்நுட்பத்தை இன்னைக்கு திரைத்துறை பயன்படுத்துறாங்க, அதை வச்சு ஆர்டிபிஷியலா செயற்கையா பண்றாங்க. நீங்க இன்னொன்னு கவனிக்கணும், செம்மறியாடு வளர்த்து ஆட்டுக்கு ஆடு சண்டை போடுற ஊருக்கு ஊரு சண்டை வரும், கோழி வளர்த்து ஊருக்கு ஊரு சண்டை வரும், கோழி சண்டைன்னு பேர் இருக்கு.
ஆட்டு சண்டைன்னு பேரு. காளை இது மாதிரி வந்து நடக்கிறதுங்கிறது கலாச்சார நிகழ்வு, பண்பாட்டு நிகழ்வு. இந்த சேவல் சண்டை, இந்த ஆட்டு சண்டை எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பிளண்டா தடை பண்ணி இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் நடந்திருக்குன்னு சொன்னா சட்டத்துக்கு புறம்பாக நடந்து, சட்டத்துக்கு புறம்பா இருந்தா அரசு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கலாமே. ஆமா, அது உள்ள வெளியேற மாதிரி மங்காத்தா ஆடுற மாதிரி இது ஜெயிக்குமா அது ஜெயிக்குமா வச்சு பண்ணிட்டு இருக்க. நல்லா சொன்னீங்க. மிருகங்கள் வந்து இந்த நிகழ்வு இல்லைனாலும் இவர்கள் போட்டி நடத்தவில்லை என்றாலும் தானாக அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ள போகிறது. ஆனால் இங்கு பிரச்சனையே ஒரு மனிதன் ஒரு மிருகத்தை அடக்குவதை பற்றி தான் இப்ப நம்ம பேசி. இது கூட இந்த விளையாட்டு கூட சுவாரஸ்யமா இருக்கும். சேவல் சண்டையும் ஆட்டு சண்டையும் கூட ஒண்ணுத்துல ஒண்ணு டக்குன்னு வெற்றி பெறதுன்னு சொல்லிட முடியும். ஆனா இதுல கும்பல்ல கோவிந்தா போயிட்டு பழைய முறையில ஜல்லிக்கட்டு என்பது இப்போது இல்லை. இல்லை, அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து விலங்கு சொன்னீங்கன்னா ஒரு ஆடு ஒரு ஆடு கொன்னே போடும் சார். அதுல வந்து இறப்பு இருக்கு, அப்படி கிடையாது. அப்ப நீங்க ஆட்டு சண்டை கூடாது, சேவல் சண்டை கூடாது, காளை சண்டை, காளை மனிதன் சண்டை வேண்டும். இல்ல இல்ல, சண்டையை பத்தி பேசல. விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்று சொன்னாலும் கூட உண்மையிலேயே சண்டை தான் இது. இதையே நீங்க ஜல்லிக்கட்டு போர் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல, இது வந்து நான் சண்டைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேளுங்க, அது வந்து மாட்டுல உள்ள திமில வந்து இவங்க பிடிச்சு அமுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு உணர்வு வரும். அதை கிச்சு கிச்சு மோட்டின மாதிரி ஒரு உணர்வு பேசும். பார்வையாளர் சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா, எங்கிருந்து அழைக்கிறீங்க? பெயர் சொல்லுங்க. அந்த காலத்துல அது ஒண்ணுதான் இருக்கலாம். சரிங்க ஐயா. ஆனா இந்த அறிவு வளர்ச்சியில வந்து காட்டு முறையாளித்தனமானது. உங்களுடைய கருத்து, உங்க பெயர் என்ன? கொடுத்து வந்து வீரத்தை காட்டுறது அறியாம. சரி சரி. இவ்வளவு அறிவு வளர்ச்சி இருக்கும் போது சரிங்க, காலத்தினுடைய தவறான இதை வந்து இப்பவும் பயன்படுத்துறது ரொம்ப மனிதநேயம் இல்லாது. மனிதநேயம் இல்லாது. சரி, நன்றி. உங்க பெயர் என்னங்க? எங்க இருந்து அழைச்சிங்க? நான் கடலூர் மாவட்டம் கோயம்புத்தூர் பேசுறேன். நன்றி நன்றி, வணக்கம். உங்களுடைய நன்றி, மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நம்முடைய விவாதத்துக்கு வந்திருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கருத்துக்கு நன்றி, வணக்கம். இல்ல, ஒரு நிமிஷம். நீங்க பண்பாட்டு தளத்திலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்கல, அணுகல. ஒண்ணு. ரெண்டாவது, பழைய முறையில் ஜல்லிக்கட்டுல எந்த அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு, போறதுக்கு முன்னாடி அவட பக்காவா செக்அப் பண்ணி இதுக்கு ஃபிட் தானாங்கிறத பண்ணி தான் பர்மிட்டே பண்றாங்க. அது என்ன பண்பாட்டு தளம் இல்ல? நீங்க எங்கேயோ ஒரு தளத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, விமான தளம் மாதிரி ஒரு பண்பாட்டு தளத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த தளத்துல நான் வரலன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி போய் மிருகத்தை அடக்குவது என்ற பெயர்ல அதை போய் இம்சிக்கிறது, தொல்லை கொடுக்கிறது, அது தேவைதானா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். நீங்க ஒரு மக்களுக்கும் ஒரு இனத்துக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு என்பது உண்டு. பண்பாட்டு தளம்ங்கிறது அவங்கவுங்க கலாச்சார பண்பாட்டை அங்கீகரிக்கணும், மதிக்கணும். அதுதான் நிலைமை. அது மாறி வரக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாதுகாப்போட நடக்கிறத உத்தரவாதப்படுத்தி இருக்கு சுப்ரீம் கோர்ட். சரி, இதுல பல இடங்கள்ல விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. விலங்கு நலன் பேணக்கூடிய ஆர்வலர்கள் ஏராளமான வழக்குகளையும் புது புது கருத்துக்களையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது மாத்திரமில்ல, விலங்கு நல ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா விலங்குகள் நல வாரியத்தின் உதவி செயலாளர் வினோத்குமாரும் மனு தாக்கல்லாம் செஞ்சிருக்காரு இந்த விஷயத்துல. நீங்க இதை பத்தி பாம்பு பிடிக்கிறது கூட தடை செய்யப்பட்டதுன்னு சமீபத்துல நான் பார்த்தேன். அதாவது அது விஷம் நஞ்சு உள்ள நாகத்தையே அதுக்குன்னு ஒரு குழுவினர் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த குழுவினர் அதை பிடிப்பாங்க, அதை வித்தை காட்டுவாங்க, அதை தன்னுடைய தொழிலாகவும் பயன்படுத்துவாங்க. அதுக்காக வாழ்வாதாரமாகவும் இருந்துட்டு இருந்தது. இருளர் சமூகத்தை சேர்ந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து அதையும் அதை விட அந்த காரியத்தை வீரம் தெரிந்த காரியமாக இதை விட இருக்கும். அப்படியே விஷம் அப்படியே கடிச்சதுன்னா ஒட்டுமொத்தமா உயிர் போயிடும். அது உள்ள போய் அந்த பாம்பை பிடிச்சி அதுக்குமே வந்து பயிற்சி பெற்றவங்க தானங்க ஐயா போறாங்க. ஐயா சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு போனா பயிற்சி பெற்றவங்க மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. எந்த கல்லூரியில அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க? ஏங்க, அந்த சமுதாய மக்கள் ஆரம்பத்துல தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி பயிற்சியா கொடுத்துட்டு போறாங்க. அதை அப்படியே பார்த்து அது மாதிரி உருவாகி இன்னைக்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அந்த நஞ்சுண்ட நாகம் ஏதாவது வீட்டுக்குள்ள பூந்துருச்சுன்னு சொன்னா அந்த நாகத்தை பிடிப்பதற்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேடி கண்டுபிடிச்சாங்க. வாழ்வாதாரம் இருக்கு, அது முக்கியமானது. ஆனா அவர்களுக்கு ஜாதி சான்றிதழே கொடுக்காம இந்த அரசாங்கம் நார் அடிச்சிட்டு இருக்குதுன்றத மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கு கேவலமான அவருக்கு வீடு தேடி போய் அவங்களுக்கு தான் ஜாதி சான்றிதழ் கொடுக்கணும், நம்பிக்கையை உருவாக்கணும், பிழைப்புக்குள்ள ஏற்பாடு பண்ணணும் அரசு. ஆனா அவங்க பாவம் கதவை பார்த்தபடி ஏறி சர்டிபிகேட்டே கொடுக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டுகளாக தன்னுடைய சமூகம் சாதி சான்றிதழை கேட்டு அழுது கொண்டிருக்கிறவர் நீதிமன்றம் எல்லாம் போய் படிக்கட்டு ஏரியும் கூட இன்னும் அவங்க ஜாதிக்கான சான்றிதழ் கிடைக்கல. ஆனா இப்பெல்லாம் சாதி மறுப்பு
உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமான விஷயம் சாதி மறுப்பு அப்படிலாம் நிறைய பேசிக்கிட்டு இருப்பீங்க. சாதி மறுப்பு பேசணும், அமல்படுத்தணும், செய்யணும். இல்ல சாதி மறுப்புன்னு சொன்ன காலத்தால தான் அரசாங்கம் பண்ணி இவங்களே மார்க்சிஸ்டே சொல்றாங்க சாதி மறுப்பு, லெமூரியன் சொல்றாரு சாதி மறுப்பு, இது எதுக்கு ஜாதி சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்குதோ என்னமோ தெரியல அரசாங்கம். நீங்க நினைக்க வைக்கிறீங்க. அது உண்மையில் இங்க பேசுவதில் உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த விஷயம். இப்ப அது ஒரு ஓஷன் சார்ந்த ஒரு சரி, அது பிரச்சனை இது. அதான் கூட இன்றைக்கு இன்றைக்கு அந்த நாம ஆரம்பத்திலேயே எடுத்த அந்த மாதிரி வாழ்வாதாரம், அதாவது அந்த கிராமங்களினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் முன்னேற்றம் அல்லது உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு அலங்காநல்லூர்ல இருந்து 180 கிராமங்களையும் இன்றைக்கு இப்ப உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பெருமை பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த விளையாட்டுகள் நடத்துவதற்காக உயிர் துடிப்போடு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. ஆனால் இந்த விளையாட்டு இதை விட மாற்றுத்தனமான விளையாட்டாக மாற்றுவதற்கான முயற்சி ஏன் எடுக்கக்கூடாது? அது அன்சுல் மிஸ்ரா, மிஸ்டர் அன்சுல் மிஸ்ரா, மதுரை கலெக்டர். சரி, உங்க மிக நல்ல ஒரு கலெக்டர், நியாயமானவர், மனிதநேயம் மிக்கவர் இருக்கிறார். தற்பொழுது அவர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து நேற்றைக்கு அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. இன்றைக்கு அந்த இடத்திலே அவர் பொறுப்பாளராக மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார். ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டால் அந்த இடத்திலே இருக்கிறார். நேற்றைக்கு ஒரு கூட்டம் நடத்தி எஸ்பி ராதாகிருஷ்ணன், டிஎஸ்பி மயில்வாகனன் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து 250 போலீஸ் ஆபீசர், போலீஸ் அண்ட் ஒரு 100 ஊர்காவல் படையினரை வந்து டிபோர்ட் பண்ணி இருக்கிறாங்க. அங்கு இப்ப நான் பேசியதெல்லாம் அலசி பார்க்கும் பொழுது குறிப்பாக இவர்கள் சாங்கிய சம்பிரதாயம் பண்ணுவதற்கு 10:30 மணி ஆகும். சரி, 12 மணிக்கு தான் இவங்க இதை முடிக்கணும். இப்ப ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறதா தற்போதைய செய்தி தகவல். இவ்வளவுதான் அங்க கிடைக்குது அவங்களுக்கு நேரத்திற்கு. இதற்குள்ளாக 650 எருதுகள் அங்க வந்திருக்கு. 650 எருதுகள். சென்ற ஆண்டு வந்து 440 எருதுகள் வந்த இடத்துல இன்றைக்கு 660 எருதுகள் இன்றைக்கு வந்து நேற்று மையாட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது ஒரு இனப்பெருக்கு அதிகமாவே பண்ணிருக்கு. அது மாத்திரமல்ல, அது வந்து இதுக்காகவே வளர்க்கப்படுகிறது. ரெண்டாவது, அந்த காளைகளுக்கு வேறு தொழிலை வந்து பயன்படுத்துவது கிடையாது. ரெண்டாவது, வண்டி கட்டி அதை பூட்டுற அந்த விவகாரம் அதுக்கு பண்றாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ண மாட்டாங்க. குட்டர் வளர்க்கறதுக்குன்னே ஒரு ஏற்பாடு இருக்கு. அந்த காளை இருக்குல்ல, குட்டர்னா அந்த காளை கழுத்துல வந்து குண்டா இருக்கும். அந்த குட்டர் வளர்க்கறதுக்குன்னே சில ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, அப்படி தயாராகிற அந்த மாட்டுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அதை பிடிக்க போற ஆளுக்கும் இவருக்கும் பயிற்சி இருக்கு ரொம்ப நாள். மக்களுக்கான கூடுதல் நல்ல செய்தி என்னன்னா, அதுல அந்த 8 அடி உயரம் இது கட்டணும் இல்லைங்களா, பேரிகார்ட் கட்டணும். முதல் முறையா வந்து மெட்டல்ல வந்து ஸ்டேஜ் அமைக்கணும். முன்ன பாத்தீங்கன்னா அங்க விளையாடுறவங்களோட அதிகபட்சம் விழுந்தவங்க தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் பார்வையாளர்களாக மாற்றி விட்டார்கள் அவர்களை எல்லாம். ஆமா நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நேரம் தான் காரணம். அந்த வகையில் இன்றைக்கு சல்லிக்காசு எப்படி ஜல்லிக்கட்டாக மாறியது, ஏறு தழுவுதல் என்பது எப்படி ஜல்லிக்கட்டாக மாறியது, இந்த ஜல்லிக்கட்டு கூடவே கூடாது, விலங்குவதை கூடாது என்கிற அடிப்படையிலும் மனிதவதை, மனித சித்திரவதை, நூற்றுக்கணக்கான உயிர்கள் இறந்ததற்கான பல்வேறு விதமான ஆதாரங்கள் என்று எடுத்து சொன்னாலும் கூட அந்த பகுதியினுடைய மக்கள் அலங்காநல்லூரிலிருந்து ஆரம்பித்து அந்த பகுதியினுடைய அனைத்து மக்களும் பாருங்க எங்க ஊர்ல கோவில் இருக்கு, அந்த கோவிலே நாங்கள் வழிபடுகிற தெய்வமே என்னவென்று சொன்னால் காளையை அடக்குகிற விவகாரத்தில் உயிர் விட்டானே அவருக்காக சிலை வைத்து கோவில் கட்டி வணங்கி வருகிறோம், இது எங்கள் பண்பாடு கலாச்சாரம், இதை அழித்துவிட முனையாதீர்கள் என்று சொல்லி, அதாவது காளையை அடக்கக்கூடிய அந்த காளையர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதியிலே இன்னும் காளையை அடக்குகிறவன் வீர செறிவோடு உருவாகிறவனைத்தான் மணப்பதற்கு மணமகள் அங்கே காத்திருக்கிறார். இந்த வழக்கம் இன்றைக்கும் அங்கே கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி பல்வேறு காரணங்களை உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும் தெரிவித்ததனுடைய அடிப்படையிலே இது ஒரு தமிழ், இப்பொழுது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொன்முடி அவர்கள் தெரிவித்தது போல, லெமூரியர் சொன்னது போல, அதே போல நம்முடைய தோழர் குறிப்பிட்டு சொன்னது போல, இந்த வகையில் 77 நிபந்தனைகள் உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. அதிலே 12 நிபந்தனைகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே சுட்டிக்காட்டி இருக்கிறேன். அந்த நிபந்தனைகளை கண்காணிப்பதற்காக இன்றைக்கு விலங்குகள் நல வாரியம், சமூக நல வாரியம், அதே நேரத்தில் மருத்துவ குழுக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே பல்வேறு குழுக்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த திருநாளிலே இந்த பிரச்சனையில் மக்கள் சிந்திப்பதற்காக இந்த பிரச்சனையை நாம் எடுத்தாலும் கூட பண்பாடு கலாச்சாரம் தமிழ்
தமிழருடைய வீரம் மானம் இதில் அடங்கி இருப்பதாக ஒரு குழுவினர் குறிப்பிட்டு சொன்னாலும் கூட வளர்ந்து வருந்திருக்கிற இந்த சமுதாயத்தில் ஜல்லிக்கட்டினுடைய எதிர்காலம் குறித்தும் மனிதர்களுடைய உயிர்கள் விலை மதிக்க முடியாத அந்த உயிர்கள் குறித்தும் இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய அவசியத்தை இந்த விவாதம் ஏற்படுத்தி இருக்கும். அந்த வகையில் அரசின் கைகள் உயரட்டும், அறிவு கூர்வால் சுழலட்டும், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். உரிமை குரல் உங்களுக்காக, தமிழ் சமூக மக்களுக்காக இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்ந்து பாயும்.